வணக்கம் ஜிடிவி நேயர்களே. ஜிடிவி பெருமையுடன் வழங்கும் துபாயில் நடைபெற்ற அமீரக தமிழ் மன்றத்தின் ஆண்டு விழாவினை இப்பொழுது காணப்போகிறீர்கள். நேயர்களே, சென்ற பாகத்தில் பணமா பாசமா என்ற தலைப்பில் பட்டிமன்றத்தை பார்த்தீர்கள். கும்கி திரைப்பட இயக்குனர் திரு பிரபு சாலமன் அவர்களின் உரையாடலை இப்பொழுது பார்ப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. குறிப்பாக அமீரக தமிழ் மன்றம் ரொம்ப அழகாக, ரொம்ப ஆத்மார்த்தமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சங்க உறுப்பினர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அது மாதிரி மேடையில் இருக்கிற மதிப்புக்குரிய திரு சையத் சலாலுதீன் அவர்களுக்கும் என்னுடைய மதிப்புக்குரிய திரு கோபிநாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்கள் தலைவர் ஆசிஃப் அவர்கள் நிறைய பில்டப்லாம் கொடுத்துட்டு போயிட்டார். சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் அப்படி இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஒரு அன்பான ஒரு பயணம் தான். நான் ஜனவரி மாதம் இங்கே துபாய்க்கு வந்தேன். ஒரு விஷயம் இங்கே நான் பதிவு செய்யணும். மைனா திரைப்படத்திற்கு முன்பு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 திரைப்படங்கள் எடுத்திருக்கேன். ஆனால் ரிவ்யூஸ் வைஸ் எனக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் நான் தோல்வி நிலையில் இருந்த ஒரு இயக்குனர் தான். இதுதான் உண்மை. ரொம்ப அது இந்த இடத்துல பகிர்ந்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த வழக்கமாக கஷ்டம் அப்படி இப்படின்னு எல்லாம் கடந்து தான் வந்தேன். ஆனால் முதல்ல என்னுடைய படம் அஃபிஷியல் செலெக்ஷன் அப்படின்னு இந்தியாவிலேருந்து 2 படம், ஒரு மலையாள ஃபிலிமும் மைனாவும் தான் துபாய் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் அவங்க செலக்ட் பண்ணாங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன். அவ்வளோ பாடுகளுக்கு அப்புறம் 2010 டிசம்பர் 14 நல்ல ஞாபகம் இருக்குது. எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் இங்கே இறங்கி ஏர்போர்ட்லேருந்து எனக்கு அப்படி ஒரு அன்பான ஒரு கவனிப்பு டிஃப் எனக்கு கொடுத்து கூட்டிகிட்டு ஒரு 7 நாள் இங்கே அல்சலாம் ஒரு மிகப்பெரிய, உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு தனி விழா கொடுத்து நான் அந்த அவென்யூ என்னோடய திரைப்படம் மைனா திரைப்படம் எமிரேட்ஸ் மாலில் திரையிட்ட அன்னைக்கு நுழைஞ்சப்போ மைனான்னு போட்டு இந்தியான்னு போட்டிருந்தாங்க. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நான் இது எதுக்கு சொன்னேன்னா, அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் முதல் படம் தோத்துட்டா ஜெயிக்கிறது, திரும்பவும் போய் ஒரு இடத்துல கதவுகள் திறக்காது, மரியாதை இருக்காது, 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் கிடையாது எங்களுக்கெல்லாம். மீண்டும் நான் எப்படி சீதை தன் மேல் சந்தேகப்பட வேண்டாம் என்பதற்காக ராமர் முன்னாடி தீக்குளிச்ச மாதிரி மீண்டும் மீண்டும் இங்கு தீக்குளிக்க தயாராக இருக்கணும் இயக்குனர்கள். அப்படி ஒரு போராட்டம். சும்மா இன்னைக்கு நீங்கள் எல்லாம் என்னை கூப்பிட்டு சீஃப் கெஸ்டாக எடுத்திருக்கீங்கன்னா இது ஏதோ ஒரு மேஜிக் கிடையாது, திடீர்னு அப்படி நடக்கிறதுக்கு. ஸோ அந்த வழிகள் வித்தவுட் பெயின் தேர் இஸ் நோ கெயின்ன்ற மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் தான் இன்னைக்கு என்னை கொண்டு இங்கே நிறுத்தியிருக்கு. நான் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய கொக்கி, லீ, லாடம் எல்லா திரைப்படமும் ஒரு சூத்திரத்துக்குள்ள நான் கொண்டு வரவே மாட்டேன். ஒரு பேரலல் சினிமாவாக தான் அது நிற்கும். என்னோட மைனாவாகட்டும், கும்கி ஆகட்டும், அதுக்குள்ளே சாங்ஸ் இருக்கும், ஹியூமர் இருக்கும். ஆனால் அதோட ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னே வேறு மாதிரி தான் நான் கொண்டு போவேன். எதுக்கு நான் எல்லாருக்கும் முன்னாடி இதை நான் சொல்கிறேன்னா, நமக்கும் எனக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு தனித்துவத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த தொழிலில் இருக்கலாம், எந்த துறையில் வேணால் இருக்கலாம். நான் என்றைக்குமே அடுத்தவங்க போன ரூட்டில் போகணும்னு நான் ஆசைப்பட்டதே கிடையாது. நான் ஒரு வழியில் நடப்பேன், அது அடுத்தவங்களுக்கு ஒரு ரூட்டாக அமையணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதுதான் என்னை இன்னைக்கு இந்த மைனா திரைப்படம் நான் கம்போசிங் உட்கார்ற அன்னைக்கு கூட இமான் பயந்தாப்புல, என்ன சார் 5 சாங் மெலடி பண்ண போறீங்களா?
கதையை நகர்த்துவதற்கு இந்த பாடலை பயன்படுத்த போகிறோம். இதில் வந்து உண்மை இருக்குது அதுக்குள்ளார. நான் வந்து கணக்குக்கு வந்து ஹீரோ இறங்கினாரு, ஷூ காட்டணும், பெல்ட் காட்டணும், உடனே ஓப்பன் பண்ணணும், அவரோட சொந்த புராணத்தை அவர் பாட போகிறாருன்னு சொல்ல இமான். இது கதை. இந்த கதையை அடுத்த 3 நிமிடம் நகர்த்த போகுது இந்த பாடல். அதனால தைரியமாக பண்ணுவோம் வாங்கன்னு 5 மெலடி சாங் பண்ணாரு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வர ஜிங்கி ஜிங்கி சாங் கூட உண்மையுமே பிகினிங் எனக்கு பிடிக்கல. நான் சொன்னேன் வேண்டாம், அப்படி ஒரு சாங் வச்சிங்கன்னா அப்புறம் பஸ்ஸு அங்கே வந்து திரைக்கதை வேகமாக நகருது. மூணாறுலேருந்து திருப்பி நான் தேனிக்கு வந்து அவனை அந்த கைது பண்ணி கூட்டிகிட்டு வரப்போ அது வேகமாக நகர்ந்துக்கிட்டு இருக்குது திரைக்கதை. அங்கே ஒரு பிளாக்கேஜ் மாதிரி வந்து அமையும். இல்லைன்னு வம்படியா இல்லை பண்ணிடலான்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது நான் சொன்னேன் இந்த சாங் எடுப்பேன், ஜிங்கி ஜிங்கி சாங்கு. ஆனால் வழக்கமாக உடனே பஸ்ஸை நிறுத்தி டீ கடையில் பாடுறதெல்லாம் பண்ண மாட்டேன். பஸ்ஸுக்குள்ளே அவன் ஆடணும், முடிஞ்சால் எடுப்போம் வாங்கன்னு எடுத்தேன். அந்த டான்ஸ் மாஸ்டர் உண்மையிலுமே ஒரு 2க்கு 2 இடத்துல இறக்கத்தில் அவனை கொண்டு எடுத்தேன். இதான் உண்மை. இந்த மாதிரி ஹானஸ்டாக, அதாவது இந்த நான் எடுத்துக்கிட்ட அந்த ஃபில்ம் மேக்கிங்கில் நான் வந்து ஹானஸ்டாக இருக்கணுன்றது தான் என்னோட மோட்டோவாக இருந்துச்சு என்னோட லைஃப்பில். நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என் துறையில் நான் எதிலாவது, அதாவது என்னுடைய திரைக்கதை வடிவமாகட்டும், என்னுடைய திரைப்படமாகட்டும், ஒரு புதுசு இருக்கணுன்றதை தாண்டி உணர்வுபூர்வமாக அந்த விஷயம் இருக்கணும்னு நான் நினைப்பேன் எப்போதுமே. அதனால தான் இப்போ போன ஒரு இன்ட்ராக்ஷன் கூட என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஏன் சார் மைனா கும்கி 2 பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்துட்டீங்க, நீங்கள் ஏன் ஹீரோஸ் கிட்ட போய் கதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. நான் எதுக்கு ஹீரோஸ் கிட்ட கதை சொல்லணும்னு கேட்டாங்க. நான் ஆடியன்ஸ் கிட்ட தான் நான் கதை சொல்லுவேன். நான் ஹீரோஸ் கிட்டலாம் கதை சொல்லுவேன். நான் ஹீரோஸ் கிட்ட கதை சொன்னேன்னா அது ஹீரோவுக்கும் இணக்கமான திரைப்படமாக மட்டும்தான் இருக்கும். நாங்கள் 2 பேருமே அவர்கிட்ட சொல்கிறப்ப சார் நீங்கள் வந்தீங்க, நீங்கள் அடிச்சிங்க, நீங்கள் வெட்டினீங்க, நீங்கள் குளிச்சிங்க, நீங்கள் பாடினீங்கன்னு நீங்கள் அவருக்கு மட்டுமே அந்த திரைப்படத்தை நான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல ஆடியன்ஸ் கை தட்டினாங்க, இந்த இடத்துல ஆடியன்ஸ் அழுதாங்க, இந்த இடத்துல ஆடியன்ஸ் சிரிச்சாங்க அப்படின்னு உங்களை நான் மனசில் வச்சுட்டு எடுக்கிறப்ப தான் அது என்னுடைய திரைப்படமாக தான். இது நான் வந்து மைனா முடிச்சு இவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் 6 மாதத்துல நிறைய ஹீரோஸ் என்கிட்ட பேசினப்ப டக்குன்னு ஒரு படம் நான் பண்ணியிருக்கலாம். இருந்தும் நான் 16 வருடம் வழியோடு இருந்தப்ப உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை தான். என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் தூக்கி விடுவீங்க, ஒரு புதிய விஷயம் வரும்போது தட்டி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை தான் என்னை நகர்த்திட்டு போச்சு. ஸோ என்னுடைய மைனா கும்கி இன்னும் இப்போ அடுத்தது எடுக்க போகிற திரைப்படமாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான ஒரு ஜாபாக தான் எடுப்பேன். கும்கி எடுக்கிறப்ப எல்லாருமே சொன்னாங்க, எதுக்குப்பா போய் யானை கனெல்லாம் இழுத்துட்டு அலையிறேன்னு. சாதாரண விஷயமே கிடையாது. நான் விளையாட்டாக கதை சொல்லும்போது யானை கதை சொன்னேன் நான். ஆனால் ஒரு யானையை செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 டேஸ்க்கு மேலே நான் வந்து கேரளா டிஸ்ட்ரிக்ட் பூரா ஸ்டேட் பூரா சுற்றிருக்கேன். அதாவது அதுவே ஒரு திரைப்படமாக பண்ணலாம். அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அதுக்குள்ள. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 செக் போஸ்ட்டை கடந்து நான் அதை எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு திரைப்படம் பார்க்க வரவங்களை வந்து ரொம்ப சுலபமாக நான் ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு நடிகரை வசனம் பேசியோ எடுத்து வியாபாரம் பண்ணிடுறேன். ஆனால் வர நீங்கள் ஏமாறக்கூடாதுன்ற ஒரு தெளிவான ஒரு நோக்கம், வேறு ஒன்றும் இல்லை. என் குழந்தைகளுக்கு வந்து இந்த படம் பிடிச்சிச்சு. இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் மத்தியில் அது வந்து அவ்வளோ பெரிய அப்ளாஸ் கொடுத்துருக்காங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட், அந்த ஒரு மேஜிக் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அடுத்த களம் என்பது நான் மைனா கும்கியை தாண்டி ஒரு களம் தொடரேன். இன்னும் ஒரு வாரத்தில் அதுக்கான விளம்பரம் வரும், நீங்கள் பார்ப்பீங்க. திரும்பவும் அதை நினைக்கிறப்ப எனக்கு அந்த டஃப்னஸ் தெரியுது, இது எந்த அளவுக்கு வந்து இதை நான் மீட் அவுட் பண்ண போகிறேன். ஆனால் கண்டிப்பாக அப்படி நான் செஞ்சால் தான் வந்து எனக்கு வந்து கும்கியை தாண்டி கும்கியோட வெற்றியை நானே ஜெயிக்க முடியும். நல்ல ஒரு தருணம், அடுத்தடுத்து நல்ல நிகழ்வுகள்லாம் இருக்குது. உங்களை நான் சந்திப்பதில் திருப்பியும் நான் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஒரு பதிவை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டில் நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா திருமணங்கள் போது இந்த மாதிரி பண்டிகைகள் போது தான் ஒன்று சேருவோம் எல்லாருமே. அது ஒரு காரணமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கமர்ஷியல் ஆகிடுச்சு. தீபாவளி கூட 10 பேரை கூப்பிட்டு நம்ம பலகாரம் கொடுக்கணும், புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், உறவுகளோடு சந்தோஷமாக மத்தாப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் எல்லாமே. இது எல்லாமே இப்போ கமர்ஷியல் ஆச்சு. இப்போ வீட்டில் வந்து பலகாரம் யாரும் செய்கிறதில்ல, போய் ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் வாங்கிட்டு வந்து அது கூட அவங்களே சாப்பிட்டு பண்டிகையை முடிச்சிடுறாங்க. இதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ தயவுசெய்து இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறப்ப மட்டும் ஒன்றும் சேராதீங்க. அப்பப்போ வாரம் ஒரு முறை எல்லாருமே உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க. உங்களுக்கு ஏன்னா அது அதிகமாக தேவைப்படுது. அது எனக்கு என்னன்னா இன்னைக்கு காலங்கள் கடைசியாக இருக்கிற மாதிரி தோணுது. அன்பு செத்துக்கிட்டே வருது உலகத்தில். என் திரைப்படத்தில் அதனால தான் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன். வன்முறையை நான் கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இயக்குனர் சங்கத்தில் நான் வந்து துணைத் தலைவராக இருக்கேன். நான் எல்லாருக்கிட்டையும் அதான் பேசுகிறேன். நான்
ஒரு மதத்தை பற்றியோ ஒரு ஜாதியை பற்றியோ பிரச்சனைன்னு வரப்ப அது ஏன்பா தொடுறீங்க? வேண்டாம்ப்பா. அது ஏன் அதை தொட்டு ஏன் பெருசாக்குறீங்க? அதுதான் அவங்ககிட்ட சொல்றேன். அதை ஏன் வியாபாரம் பண்ணி நம்ம நினைக்கிறோம்? அந்த பக்கம் தப்பு இருக்கலாம், அந்த பக்கம் வந்து நியாயம் இருக்கலாம். அதை எடுத்து அலசுறது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வெளியில தினமும் தினசரிகளை நீங்க பாத்தீங்கன்னா எங்க ரொம்ப கொடுமை என்னன்னா, ஒரு 3 வயசு குழந்தை அன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஸ்கூலை வந்து முற்றுகையிடுறாங்க. ஒரு 3 வயது எல்கேஜி படிக்கிற குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்யறாங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு உள்ளார? அது மனுஷனா அவன் என்ன? சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இந்த மாதிரி செய்திகள் வந்து தினமும் இந்த பலாத்கார செய்திகள் பார்த்தீங்கன்னா டெல்லி ரேப் கேஸ்லேருந்து ரொம்ப கச்சடாவாக இருக்குது. பேப்பரை திறந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செய்திகளுக்கு நீங்கள் வந்து நியூஸை போட்டிங்கன்னா எல்லாமே வந்து நெகட்டிவ் ஃபேக்டராக தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ வெளியில் ஒரு ஈவில் டம் தான் இருக்குது உங்களுக்கு. டோட்டலாகவே எல்லாமே பொல்யூட்டடாக இருக்குது. யாரை நம்புறது, யார் கூட வண்டியில் ஏறுறது, இப்படி ஒரு பயந்த சூழ்நிலை இருக்கும்போது திரைப்படத்திற்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து குடும்பமாக உட்கார்ற இடத்துலையும் அருவாள் கத்தி கிளைமேக்ஸில் கழுத்தை அறுத்துக்கிறது கேவலப்படுத்தாதீங்க இந்த சினிமா. அப்படிதான் நான் பேசுகிறேன். தயவுசெய்து எவ்வளவோ உறவுகளை நம்ம சொல்லலாம். என் பாட்டி சொன்ன கதைகள் எவ்வளவோ இருக்கு. என் மண்ணின் கதைகள், என் ரத்தமும் சதையும் கலந்த கதைகள் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் தொடுவோம் வாங்க. திருப்பி இன்னொரு மதத்தை, இந்த பிரச்சனைகள் நமக்கு வேண்டாம். என் படத்துல நான் தெளிவா இருக்கேன். எல்லாம் மைனா முடிச்சுட்டு எல்லாம் என்கிட்ட கேட்டாங்கன்னா திருப்பியும் வந்து காடு, திருப்பியும் வந்து பச்சை, திருப்பியும் இதே மாதிரி. நான் சொன்னேன், நான் அழகியலை மட்டும்தான் திரைப்படமாக பதிவு செய்வேன். நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். நான் அருவா கத்தி கப்படா இந்த டபுள் மீனிங் வசனம் இதை நான் வியாபாரமாக இனிமேல் என் திரைப்படத்தில் நான் செய்ய மாட்டேன். என் படத்துக்கு வந்து 5 சாங் நல்ல சுகமாக 2.25 மணி நேரம். எனக்கு அந்த விமர்சனம் போதும். ஒருத்தர் எனக்கு மிக சிறந்த ஒரு ரசிகர்னா, எனக்கு மைனா முடிஞ்சு இன்ன வரைக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பூண்டு முரளின்னு அவர் பேர் வந்து மூட்டை சுமக்கும் பாரம் சுமக்கும் தொழிலாளர் சங்க தலைவர். அவர் நான் பார்க்கவே இல்லை நான். ஆனால் அவர் மைனா பார்த்ததுலேருந்து அவர் வந்து, சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஃபேமிலியோடு உட்காந்து என் வயசுக்கு வந்த பொண்ணோட உட்காந்து ஒரு படம் பார்த்தேன் சார், கும்கிம் அப்படிதான்ட்டு. அவரோட அன்பு நான் வந்து சந்திக்கவும் முடியல. அவர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலை பூண்டுலேருந்து சின்ன பூண்டு இப்படி மூட்டையா நான் சொல்லுவேன், முரளி வேண்டாம் எனக்கு இதெல்லாம் சார், இது என்னோட சந்தோஷம் சார், எனக்கு இந்த மாதிரி ஆட்கள் வேணும் சார் சினிமாலன்னாரு. எனக்கு அவர்கள் தான் மிகப்பெரிய விருதுகளாக நான் நினைக்கிறேன். யாருமே அதுக்கப்புறம் வந்து இன்னும் காதல் வெளியில செத்துக்கிட்டு இருக்கு. காதல் பச்சையாகி போயிட்டு இருக்கு. காதல் கமர்ஷியல் ஆகிட்டு இருக்கு. இன்னும் அழகாக செத்து போகும் இந்த காதலை இன்னும் அழகுபடுத்தி அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட அடுத்த திரைப்படம் அதை தான் சொல்றேன். என்னை வந்து யூஸ்வலான என்னப்பா லவ்வை தாண்டி உனக்கு யோசிக்க முடியாதுன்னு சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். நான் பேரலல் சினிமாலாம் பண்ணிட்டேன். லீவ் பண்ணேன், கொக்கி பண்ணேன், லாடம் பண்ணேன், எல்லாமே தொட்டுட்டு வந்த டேரக்டர் தான் நான். இருந்தும் செத்து போகின்ற இந்த காதலை ரொம்ப அழகா டீசெண்டா நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட மைனாவை கூட நான் சொன்னேன், லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்குன்றது வெறும் காதலுக்காக நான் சொல்ல. உறவுகளை நேசிங்க. ஒருத்தர் அம்மாவையும் தந்தையும் மாமாவையும் சித்தப்பாவையும் நேசிங்க. இது தொலைச்சிக்கிட்டே இருக்கணும். இதை தான் அதை சொல்ல வந்தேன் நான். இன்னைக்கு வந்து அதை நான் அழுத்தி சொன்னப்ப ஒருத்தர் வெள்ளூர்ல ஒரு ஃபாதர், அவர் ஒரு ஃபேமிலி ஹெட். அவர் வந்து கேஷுவலா என்னை திடீர்னு வந்து நான் வந்து மைசூர் இந்த இதில் பிருந்தாவனில் இருந்தேன். வந்து என் காரத்தை பிடிச்சிட்டு ரொம்ப அழகாக சொன்னார், கண்ணியமாக ஒரு கிளைமேக்ஸ் பண்ணுங்க சார், எனக்கு 2 வயசு பொண்ணுங்க இருக்கு சார், நான் பயந்து எங்கே சேர்த்து வச்சுருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இதற்காக நான் காதலுக்கு எதிரி அல்ல, என் திரைக்கதையில் அது தேவைப்பட்டுச்சு. எனக்கு உண்மையிலுமே வந்து ஸோ அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி இருக்குது. சரி, யார் மனதையும் நாம் புண்படுத்தி விடாமல் அதே சமயமாக ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்காக என் திரைப்படம் இருக்கணும் என்பதுதான் என்னுடைய மோட்டோ.
இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களோட ஆதரவு தான். புதுசாக நான் ஒரு விஷயம் சொல்கிறப்பெல்லாம் எனக்கு தட்டி கொடுக்கறது நீங்கள் தான், ஆடியன்ஸ் தான். ஸோ இன்னும் எனக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். என்னுடைய அடுத்த திரைப்படமும் இசையும் காதலும் என்னுடைய மண் சார்ந்த வரலாறும் இருக்கும். இதை நான் கண்டிப்பாக நான் செய்வேன். நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய அடுத்த படத்தினுடைய கதைக்கரு, அதன் தலைப்பு, அதை இங்கே வெளியிட்டது மாதிரி ஒரு நல்ல ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த தலைப்பு வந்து ஒரு மாதமாக தேடிக்கிட்டே இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கிட்டலாம் ப்ரைஸ்லாம் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். யார் ஃபஸ்ட்டு வந்து நான் நினச்சமா சொல்ல 1000 rupees சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அது கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் ஃப்ரீஸ் பண்ணி ஆகணும் டைட்டில். ஏன்னா நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஷூட்டிங் போய் ஆகணும். கதை மீண்டும் ஒரு புதிய களம், நான் அதையும் சொல்கிறேன். ஆனால் காதல் சார்ந்து தான் இருக்கும். பிரபு சாலமன் அண்ணன் அவர்களுக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நாங்கள் இருவரும் ஒரே கல்லூரியில், அதாவது திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் படித்தவர்கள் என்பதை இந்நேரத்தில் நான் சொல்லி பெருமையோடு கொள்கிறேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், உங்களுடைய திரைப்படங்களில் புதிய முகங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பீர்களா? அதாவது சினிமா துறையில் சார்ந்தவர்களுக்காக மட்டுமே நீங்கள் கொடுக்கிறீர்கள்? அப்படி இல்லையா. விதார்த் வந்து மைனா ஹீரோ வந்து என்னோட கொக்கி திரைப்படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட். அது இனிவரும் திரைப்படங்களில் புதிய முகங்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகள் இருக்கு. இதேதான் விக்ரம் பிரபுவும் என்கிட்ட வந்து நான் ஆடியேஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப வந்து ஃபோட்டோஸோடு வந்தார். நான் தேடி போகல. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவர் வந்து சிவாஜி கணேசனோட கிராண்ட்சன்னு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்டோட பேரன் தன்னை வந்து தான் சுயமாக வந்து டெக்கான் கிரானிக்கலில் வந்து என் விளம்பரத்தை பார்த்துட்டு வந்தாப்புல. அது கரெக்டாக எனக்கு பிடிச்சிச்சு. அம்மாப்பா ஒரு மோசமான படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் நடித்தவங்கள எப்படி துணிஞ்சு இந்த படத்தை கொண்டு வந்து இப்படி ஒரு அருமையான படத்தில் கொண்டு வந்து அதை ஹிட் ஆக்கி அந்த தைரியம், அந்த ஒரு முயற்சி எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இல்லை, நடந்த உண்மை என்னன்னா, என் படம் முடிச்சுட்டு தான் அந்த படம் போய் நடித்தேன். நானும் ஒரு உதவி இயக்குனர் வேலை பார்த்துட்டு வாழ்க்கையை தோற்றுட்டு இருக்கேன். உங்களோட ஸ்டேஜில் நான் இதே கோபிநாத் சாரில் ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன். தோற்றவர்கள், சினிமா ஜெயித்தவர்கள், சாதித்தவர்கள், வென்றவர்கள். வாழ்க்கை ரொம்ப வெறி இருந்துச்சு. என்னடா தோற்றுட்டோமே, நம்ம துவையை வந்துட்டோம், வறுமையை மீறி வந்துட்டோம். அப்போ நீங்கள் பேசுனீங்க ஒரு பேச்சு கட்டுறதுங்கள் ராம் பேசினார். நம்ம மீடியா ஒரு விஷயத்தை சொல்லும்போது அழகாக கையாளணும். அங்கே வந்து கமர்ஷியல் பண்ணக்கூடாது. பையன் பார்க்குறான், உனக்கு நல்ல விஷயம் சொல்லணும். இப்போ பார்த்ததுக்கு போல எனக்கு திருப்பி உத்தியோகம் எனக்கு நானும் ஒரு காலத்துக்கு கேட்டேன். நிறைய இயக்குனர் அதே விஷயம் நினைக்கிறேன். இப்போ திரும்பி ஒரு இதாக இருக்குது. 4 இயக்குனர் இருக்குது. ஒன்று சாதிக்காமல் துடிக்கிறான். வலி இருக்குது, வேதனை இருக்குது, எத்தனையோ சோகங்கள் இருக்குது. நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க. இப்போ துடிக்கிற 4 இயக்குநர்களுக்கு, 4 கவிஞர்களுக்கு, 4 பாடலாசிரியர்களுக்கு புலம்பெயர்ந்துட்டேன். நானும் ஏதோ ஒரு சூழ்நிலையை காரணம் காட்டி நான் இங்கே வந்திருக்கேன். திருப்பி என்னால் ஜெயிக்க முடியுமா, எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி போகிற சின்ன ஒரு ஹிட்ஸ் பற்றி நல்லா இருக்கும் வருங்கால இயக்குநர்களுக்கு. இல்லை, முதல்ல இந்த ஜெயிக்கிறதுன்ற வார்த்தையை விடுங்க. நம்ம யாரும் வந்து நம்மளை ரேஸ் குதிரையை நம்ம அப்படி கிடையாது. நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அப்படிதான். என்னுடைய மைனா திரைப்படத்துக்கு அப்புறம் நான் அந்த மாதிரிலாம் சிந்தனையெல்லாம் இருந்துச்சுன்னா நான் 6 மாதத்துக்கு ஒரு படம் பண்ணி சம்பாதிக்கிறதோ ஜெயிக்கிறதோ அந்த நோக்கமாக இருந்திருப்பேன் நான். இன்னொரு சக்ஸஸ் இஸ் நாட் அ டெஸ்டினி, இட்ஸ் அ ட்ராவல், இட்ஸ் வந்து ஜேர்னி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை வந்து நீங்கள் இயக்குனர் ஆகணும்னா நீங்கள் என்ன பதிவு பண்ண போறீங்கன்றத போராடி பதிவு பண்ணுங்க, அவ்வளோதான். அது அப்புறம் ஜெயிக்குது தோக்குதுன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நான் தோத்தவன்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. உலகத்தில் தோத்தவன் எவனுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 7 தோல்விகளை கொடுத்தவன். என்ன அதை நான் தோல்வியாகவே எடுத்துக்கல. அந்த அங்கீகாரத்தில் அந்த பதிவில் என்னுடைய தவறுகள் ஏதோ ஒன்று இருக்குன்னு என்னை நான் திருத்தி கொண்டேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? அதை நான் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நான் ரெக்டிஃபை ஆகி மைனா கொடுக்க முடியுது கும்கி. இனிமேல் நான் வந்து ஆணவத்தில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அசைக்க முடியாத திரைப்படங்களை தான் இனி நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். அது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க அந்த கும்கியில ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து அவர் எலிஃபென்ட் பாப்பானா இல்ல அவங்க ட்ரெயின் பண்ணி எடுத்தீங்களா? இல்லை, அவர் வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு 20 days வந்து திருவிழான்னு ஒரு இடத்துல இந்த மாணிக்கம் எலிஃபெண்ட்டோட ஒரு ட்ரைனிங் நான் கொடுத்தேன் நான். ஏன்னா ஒரு எலிஃபெண்ட்டை குளிப்பாட்டுறதுக்கு 3 மணி நேரம், ஒரு பக்கம் குளிப்பாட்ட 1.5 மணி நேரம், திருப்பி படுக்க வச்சு இன்னொரு பக்கம் குளிப்பாட்ட 1.5 மணி நேரம். அதுக்கப்புறம் அதை வந்து உடனே எல்லாரோடையும் பழகாது. அதுக்கு ஸ்மெல் பிடிக்கணும். ஏன்னா கிட்ட போனால் அது உருமும். அப்புறம் சாப்பாடு ஷார்ட்டில் கொடுக்கணுன்றப்ப அது முதல்ல ஃப்ரெண்ட் ஆகும். ஸோ வந்து 20 days வந்து மேலே அது கால் உடனே தூக்கிடாது. எல்லாருக்குமே போய் காதை பிடிச்சா அது கூட பழகணும். மொழி தெரியணும். அது மலையாள எலிஃபெண்ட். அப்புறம் இவர் மலையாளம் கற்றுக்கிட்டாரு. சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் விக்ரம் பிரபு போய் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அமெரிக்காவில் படித்த பையன் வந்தோன்னே யானை கழுவி விட்டேன். அங்கேருந்து அப்புறம் எல்லாம் செட் ஆகிடுச்சு. உங்களோட கதைக்கருவை பற்றி சொன்னீங்க. அதே உங்களோட கதைக்கருவு ஏன் இந்த துபாய் மக்களை பற்றி ஒரு படம் எடுத்துக்கலாம்?
கண்டிப்பாக நான் இப்போ ஜனவரி மாதம் அதன் மூலியமாக தான் ஆசிஃப் அவர்களை சந்தித்தேன். எனக்கு அவர் தான் எல்லா லொக்கேஷனும் காட்டினார், லேபர் கேம்ப்ஸ் எல்லாம் காட்டினார். நான் போய் பார்த்தேன். நான் எதை சொன்னாலும் உண்மையாக சொல்லணும்னு நினைப்பேன். இப்போ யானையை பற்றி எடுத்தேன்னா 6 மாதம் அதை பற்றி போய் ரீட் பண்ணேன். மசனங்குடியிலேருந்து இன்னைக்கு யானையை பற்றி ஒரு புக்கு போட சொன்னால் நான் போடுவேன். அவ்வளோ விஷயங்கள் நான் கேதர் பண்ணேன் எல்லாமே. அந்த மாதிரி இங்கே வந்து நான் அபுதாபிலேருந்து ஆயில் இருக்குது, அபுதாபி அங்கே இருக்கக்கூடிய லேபர் ஸ்டீல் பிளான்ட் எல்லாரையும் நான் போய் பார்த்தேன், நான் சந்தித்தேன். எனக்கு உண்மையை சொல்ல போனால் என் திரைப்படம் வந்து காதல் சார்ந்து இருக்கும்னு நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். அதுக்குள்ளே வந்து காமெடி இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கு இந்த மனிதர்களை நான் சந்திக்கும் போது சில சோகங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் தவறாக சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை நான் உண்மையாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுவேன். அப்படி செஞ்சேன்னா ஸ்கின்லெஸ் லிஸ்ட் மாதிரி ஒரு அழுத்தமான பதிவாக அது இருக்கும். இப்போ வந்து இன்னைக்கு வேர்ல்டில் நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப திங்க் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணி வெளிவிடுறீங்க. ஏகப்பட்ட சிரமம், காசு, உழைப்பு எல்லாம் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு உங்கள் ஸ்டார்ட்டே எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு 2 படம் மட்டும்தான். உங்கள் தயாரிப்பு வந்திருக்கு, ஒன்று வந்து உங்கள் டைரக்ஷன் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து படம் வந்து ப்ராப்பராக ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒரு நாட்டில் போய் ரிலீஸ் ஆகிறது ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. நம்ம இந்த எஃபோர்ட்லாம் போட்டு அந்த க்ரியேட்டிவிட்டி பண்ணுற இதை அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணி இது பண்ணிடுவோம். ப்ராப்பராக மார்க்கெட்டைஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு என்னுடைய ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு துணைத் தலைவராக இருக்கீங்க, இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம், டைரெக்டாக இன்டர்நெட்லேயே சேல் பண்ணலாம் படத்தை, டிவிடி வர்றதுக்கு தான், இல்லை அடுத்தடுத்த ஸ்டேட்டில் எல்லா கண்ட்ரிக்கும் போகிறதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். எனக்கு நல்ல படம் சாட்டை படம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடலசன்டேஜ் இருக்கிற 2 பேருக்குள்ள லவ் கடைசி வரைக்கும் நீங்கள் சேர்த்து வைக்கவே இல்லை. ரொம்ப ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. உங்களுடைய அசிஸ்டன்ட் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நல்ல ஒரு படங்கள் வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு படம் தான். ஓகே, ஆனால் எவ்வளோ பேருக்கு அது தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கு உங்களுடைய இது ஏதாவது இருக்கா? நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு முயற்சி எடுத்தார், நான் வந்து டேரெக்டாக சேட்டலைட் இதில் விடுறேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இன்டர்நெட்டில் டேரெக்டாக சேல்ஸ் பண்ணுற கூட ஒரு நல்ல மெத்தடாக இருக்கலாம், விச் நாங்கள்லாம் ஆன்லைனில் பே பண்ணி பார்க்குறது ரெடியாக இருக்கும். இல்லை, அதுக்கான முயற்சிகள் நாங்கள் இப்போ எங்களோட இது டான்டிஸ் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் நெட்டில் வெப்பு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், வெப்சைட்டு. இப்போ அதன் மூலியமாக நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹாலிவுட் ஆகட்டும், இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆகட்டும், நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருடத்தில் கரண்ட் இயரில் இந்த எஃப்எம்எஸ்ன்ற ஒரு வேர்டை உடைச்சிட்டு எல்லா கண்ட்ரிக்கும் தனித்தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்ணணுன்ற ஒரு முடிவில் நாங்கள் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணுறது, அதே சமயம் வந்து டிவிடிஸ் கொண்டு வருன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அது வந்து திருடாராய் பார்த்து திருந்தாவிட்டால் அந்த கதை தான். அவங்களாம் அந்த மனசாட்சியோடு இருந்து இதெல்லாம் யாராவது டவுன்லோட் பண்ணால் நீங்கள் தயவுசெய்து அதை டிலீட் பண்ணுறதுக்கான சோர்ஸஸும் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஞ்சலி.